இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் லைஃபை முழுக்க மாற்றும். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கும் ஆர்பிஐ கிரேட் பி 2026க்கான நோட்டிஃபிகேஷன். ஆரம்ப சம்பளம் 1,00,000க்கும் மேலே, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் ஸ்டேட்டஸு, பவரு, ப்ரெஸ்டீஜு, பர்மனெண்ட் ஜாப்பு. ஆனால் இந்த எக்ஸாமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, சிலபஸ் என்ன லெவல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தகவல் 360 சேனல். இந்த சேனலில் பேங்கிங், ஆதார், பேன், சர்டிஃபிகேட்ஸ், ஜாப்ஸ் எல்லாம் இங்கே சுலபமாக சப்ஸ்கிரைப் செய்து தகவலை முதலில் பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதோட ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் போர்டில் தான் இப்போ உங்களுக்கு வேக்கண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் டிஆரில் போட்டிருக்காங்க. ஆன் ப்ரொபேஷன் ஓபி ஜெனரல் டிஇபிஆர் டிஎஸ்எம் கேட்டகரியில் அதுக்கான வேகன்சி தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் யூஆரில் வந்து ஒரு 16 வேகன்சி, இடபிள்யூஎஸில் ஒரு 4 வேகன்சி, ஓபிசியில் ஒரு 9 வேகன்சி, எஸ்சியில் 7 வேகன்சி, எஸ்டியில் 4, மொத்தம் டோட்டலாக 40 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஇபிஆர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்சி, ஓபிசியில் ஒரு வேகன்சி, எஸ்சியில் 3, எஸ்டியில் ஒரு வேகன்சி, டோட்டலாக 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஎஸ்ஐஎம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜெனரலில் வந்து ஒரு 4 வேகன்சி, இடபிள்யூஸில் ஒரு வேகன்சி, ஓபிசியில் ஒரு 4 வேகன்சி, எஸ்சியில் ஒரு வேகன்சி, எஸ்டியில் வேகன்சி எதுவும் கொடுக்கல. டோட்டலாக 10 வேகன்சி, மொத்தமாக உங்களுக்கு 60 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே நம்ம நோட்டிஃபிகேஷனை கோத்ரூ பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா April 29, 2026 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா May 20, 2026 till 6 PM till நீங்கள் 6 மணி வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுற போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் பிக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு phase 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 13 அப்போது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் phase 2 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 25 இருக்கும். ஒரு 1 month கேப் இருக்குது phase 2க்கு. சரிங்களா? அடுத்த போஸ்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் கிரேட் பி டிஇபிஆர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா phase 1ல பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே நீங்கள் எழுதுவீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அது வந்து June 14க்கு. phase 2ல வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன். இது நீங்கள் கைப்பட எழுதுகிற எக்ஸாமா இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து July 26க்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் போஸ்ட் வந்து ஆஃபீஸர் கிரேட் பி டிஎஸ்ஐஎம் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா phase 1 வந்து பேப்பர் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 14 அன்னைக்கு இருக்கும். phase 2 வந்து பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 ஆன்லைன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து July 26 அன்னைக்கு இருக்கும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆல் கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 21 years 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அங்கே அப்ளை பண்ணலாம். அண்ட் மஸ்ட் நாட் பி ஹேவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் ஜென்ரல் இந்த போஸ்ட்டுங்க கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 50% மார்க் எடுத்துருந்தால் போடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளினில் 55% மார்க்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் லெவலில் வந்து நீங்கள் எனி சச் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் 12th முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 3 years ஆஃப் கோர்ஸ் எதாவது பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் 3 yearsனா பிகாம், பிஏ, பிடெக் எது படித்தாலுமே ஓகே தான். ஆனால் அந்த கோர்ஸ் வந்து 3 yearsக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல் நீங்கள் பிஜி முடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 years ஆகுது இருக்கணும். 2 years போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஇபிஆர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி எம்ஏ எம்எஸ்சியோட கோர்சஸில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எம்ஏ ஆர் எம்எஸ்சி இன் ஃபினான்ஸ் ஆர் எம்ஏ எம்எஸ்சி இன் கோர்சஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி முடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் ஏ அண்ட் பி அபோவ் மினிமம் 55% நீங்கள் மேலே சொல்லியிருக்க அந்த 2 குவாலிஃபிகேஷனுக்கு 55% மேலே மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதில் நோட் 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% எடுத்திருந்தாலே போதும். டிசரபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்டரேட் டிகிரி நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்ச் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நோட் 2 கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவிங் எம்ஃபில் டிகிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஃபில் முடிச்சுட்டு நீங்கள் கையோட அந்த பிஹெச்டி டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்க போகிற நம்ம செகண்ட் போஸ்ட், அந்த ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஎஸ்ஐஎம் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி மினிமம் 55% இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சுதான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மாஸ்டர்ஸ் டிகிரியில் பிஜியில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்கு, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இது முடிச்சுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 4 இயர் பேச்சுலர் டிகிரி அதான் பிஇ டிகிரி சம்திங் அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து மேத்தமெட்டிக்கல், மிஷின் லேர்னிங் அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிள் யாருக்கு டிசரபிள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கேண்டிடேட் வித் டாக்டரேட் பிஹெச்டி முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கோத்ரூ பண்ணீங்கன்னா அட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 6 times நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபார் திஸ் போஸ்ட் அந்த பாஸ்ட் நீங்கள் முன்னாடி நீங்கள் ஒரு 6 time நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த போஸ்ட் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. நீங்கள் ஜென்ரல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இது கனெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் 1 ஒரு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான், ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருந்தாலும் கொடுக்குறாங்க. யாராக இருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி ஜென்ரல் கேட்டகரி அந்த கிரேட் பி ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பேங்க் வில் அரேஞ்ச் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ரெண்டு ஃபேஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர்டு ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன். நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபேஸ் 2க்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா இன்டிமேட் சார்ஜஸ் மட்டும்தான். உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ 100 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியால் இருந்தீங்கன்னா 850 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு அமௌண்ட்டாக வருது. ஸ்டாஃப் நீங்கள் ஆர்பிஐ ஸ்டாஃப்லேருந்து யாரும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேங்கோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.rbi.org.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளோசிங் டேட் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி தான். க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா May 20, 2026 till 6 PM வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண பிறகு எடிட் பண்ணிக்கலாம். எடிட் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஆஃப் 2 days அந்த எப்போ க்ளோசிங் டேட் முடியுதோ அன்றைக்கி அந்த 2 daysக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் விண்டோ பீரியட். அதில் நீங்கள் என்ன எடிட் பண்ணிக்கலாம்னா உங்களோட எக்ஸாம் சென்டர் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், மீடியம் ஆஃப் எக்ஸாம் எடிட் பண்ணிக்கலாம், ஃபாதர் நேமு, மதர் நேமு, 10th 12% நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எடிட் பண்ணணும்னா அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஹெல்ப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அட்மிட் கார்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குவைரிஸ் எதுவும் இருக்குன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது நீங்கள் மெயில் பண்ணணும்னா மெயில் பண்ணும்போது ஆர்பிஐ ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆன்னு அந்த சப்ஜெக்ட்டில் போட்டு நீங்கள் மெயிலும் பண்ணிக்கலாம். யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸாம் அப்போ உங்களோட மொபைல் ஃபோன்ஸு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. அதுதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான அப்டேட். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ஸ்டார்டிங் பேசிக் பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 78,450 per month உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 78,000 ரூபாய் உங்களோட கைக்கு உங்களுக்கு வரும். அப்படி இப்படின்னு போக உங்களுக்கு ஹவுஸ் என்னன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு எக்கச்சக்க அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸு, லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஸ்பெஷல் கேட்டரி அலவன்ஸு, லேர்னிங் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு அப்படி இப்படின்னு போக உங்களுக்கு கிராஸ் மட்டுமே 1,54,936 1,54,000 ரூபாய் உங்களோட ஓவரால் கிளாஸ் சேலரி வேற லெவலோட சேலரி உங்களுக்கு. ஹவுஸ் ரெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா 15% ஆஃப் பே வில் பி பெய்டு இஃப் அகாமடேஷன் இஸ் நாட் ப்ரொவைடட் பை பேங்க். அகாமடேஷன் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க என்னன்னா அந்த 15% ஆஃப் பே அது வந்து உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்க்கு உங்களுக்கு அகாமடேஷன் வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா சீனியரிட்டி அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த இது எடுக்கிறாங்க, ரெக்யர்மெண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து முழுக்க ஒரு ஆஃபீஸர்ஸ் கிரேடில் தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இருக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீமும் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்பிஎஸ்ங்கிற மாதிரி அதுவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் 1 கிரேட் பி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா
நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்கச்சக்க எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது நியர்பையோ நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 2 கிரேட் பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரையில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த போஸ்ட் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அண்ட் கிரேட் பி டிஆர் அண்ட் டிஇபிஆர் டிஎஸ்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரையில் மட்டும் தான் எக்ஸாமினேஷன் அந்த சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி பார்த்ததா உங்களுக்கு பேங்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏப்ரல் 29 மே 20, 2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடியாக இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். உங்களோட சிக்னேச்சரை பிளாங்க் இங்க் பண்ண நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் வச்சிருக்கணும். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனை ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாங்க் இங்கில் இது பண்ணணும், ரைட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது, அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து லெஃப்ட் தம்ல தான் வைக்கணும். சரிங்களா? ஈஷி மே யூஸ் ரைட் தம் ஃபார் உங்களுக்கு அந்த இடது கட்டைவரல் இல்லைன்னா நீங்கள் ரைட் தம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஐங்கிற ஐ போட்டு இதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுத வேண்டியது. உங்களோட இந்த டேஷில் உங்களோட நேம் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் பிரசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் வென் ரெக்வயர்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். பிளாக் பண்ணல எழுதணும். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. என்னென்ன உங்களுக்கு இது இருக்குது, அட்மிட் கார்டு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அதுக்கு தான் வரும். அதனால் ஒரு ஆக்டிவான ஒரு மொபைல் நம்பர் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன், அது இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ளைங் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் இமேஜ் கொடுத்துருக்காங்க. 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டருக்குள்ள அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோக்கு. ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி ரீசன்ட், இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? டைமென்ஷன் வந்து 200 and 300 பிக்சல்ஸ் 230 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 KB 50 KBக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகண்ட் வந்து சைன் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் பென் ஆர் ப்ளூ இங்கில் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? இங்கிலீஷில் ஒயிட் பேப்பரில் பிளாங்க் இங்க் பெனில் எழுதணும். ஓகேவா? சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஷுட் பி அன் அப்ளிகண்ட் தான். அப்ளிகண்டோட சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஹேண்ட் டிக்ளரேஷன் தான் இருக்கணும். வேறு யாரையும் கொடுத்து நீங்கள் இது பண்ணாதீங்க. நன் ஆஃப் எனி அதர் பர்சன்ஸ் அதில் வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 140 into 60 பிக்சல்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. 10 to 20 KB ஃபார் சிக்னேச்சருக்கும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் சைஸ் வந்து 20 KB 50 KB. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து 50 KB 100 KB கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன்ஸ் அண்ட் சிலபஸ் ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் GRB DR ஜெனரல் பை 2026 phase 1 online examination objective type கொடுத்துருக்காங்க. this will compromise a single paper for 200 marks உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். பேப்பர் ஏதாவது கன்சிஸ்ட் ஆகுதுன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இதுதான் உங்களுக்கு பேப்பரில் இருக்கும். phase 2 வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அது எப்போ கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 25 அப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நேம் ஆஃப் பேப்பர் ஒன்று என்னென்ன இருக்குன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பேப்பர் இருக்கும். 30 நிமிஷம் நீங்கள் எழுதுவீங்க. 50 மார்க்ஸுக்கு ஓவரால் 100 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க. பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. அப்புறம் பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு 100 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 300 மார்க்ஸ் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் அக்ரிகேட் மார்க்ஸ். நீங்கள் எடுத்த மார்க்ஸ் அடிப்படையில் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அதில் உங்களுக்கு கட் ஆஃப் அடிப்படையில் உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து வில் பி ஆஃப் 75% மார்க்ஸ் இருக்கும் இன்டர்வியூ. சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க, யாரா செலக்ட் ஆகிங்கன்னு சொல்லிட்டு. சிலபஸ் ஃபார் phase 2 எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் GRB DR DEPR அண்ட் DSM கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. phase 1 என்னென்ன இருக்குது, நேம் ஆஃப் பேப்பர், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, phase 2 எவ்வளோ, அதோட மார்க்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னு அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பை ப்ரொடியூஸ் பை பேக்வர்ட் கிளாஸ் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிசி சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ப்ரிஸ்கிரிப்டிவ் பெர்ஃபார்ம் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு டைப் எஸ்சி எஸ்டி வந்து அவங்களோட பெர்ஃபார்ம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓரல் சர்டிஃபிகேட் ரிகார்டிங் ஃபிசிக்கல் லிமிடேஷன் இன் எக்ஸாமின் டு ரைட் அதோட அனெக்சர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆக்ஷனும் உங்களுக்கு பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஃபார் யூசிங் ஓன் ஸ்கிரைப் இருக்கவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கு, அவங்களோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு ஆர்பிஐயோட கிரேட் பி நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் பகிருங்க. இன்னும் பல பேங்கிங் டிப்ஸ் அவேர்னஸ் வீடியோகளுக்கு தகவல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.